அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி பள்ளி மாணவி துயரம் அடங்குவதற்குள் சேலத்தில் இன்னொரு பள்ளி மாணவிக்கு அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இது போன்ற காம கொடூரர்களை உடனடியாக தூக்கில் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டு வருது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். சேலம் மாவட்டம் இடைப்பாடி அருகே ஒக்கிலிப்பட்டி பகுதியை சேர்ந்த தம்பதிகளுக்கு 14 வயது சிறுமி இருக்காங்க. சேலம் மாவட்டம் இடைப்பாடி அருகே ஒக்கிலிப்பட்டி பகுதியை சேர்ந்த தம்பதியினரின் மகளான 14 வயது சிறுமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. சம்பவத்தன்று தம்பதிகள் விவசாய வேலைக்காக வெளியே சென்றிருந்தாங்க. அந்த சமயத்தில் சிறுமி மட்டுமே வீட்டில் தனியாக இருந்தாங்க. அதே பகுதியை சேர்ந்தவர் தான் சதீஷ். இவருக்கு 32 வயசு ஆகுது. இவர் தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வராரு. இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 2 மகன்களும் இருக்காங்க. சம்பவத்தன்று அந்த மாணவியுடைய பெற்றோர்கள் வேலைக்கு சென்ற நிலையில் வீட்டில் அந்த மாணவி மட்டுமே தனியாக இருப்பாங்க அப்படிங்கிற அறிந்து கொண்டு அவர் அந்த மாணவியோட வீட்டுக்கு போயிட்டு அந்த 14 வயது சிறுமி கிட்ட பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்காரு. அந்த சமயத்தில் அந்த சிறுமி கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமியோடைய வாயில் துணியால் அடைச்சிருக்காரு. பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பிறகு நடந்த சம்பவத்தை அந்த சிறுமி வெளியே சொல்லிடாலோ, அதனால் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண சதீஷ் அந்த சிறுமியை கொலை செய்ய முடிவு பண்ணுறாரு. இதுக்காக அந்த சிறுமியுடைய தாயுடைய சேலையாலேயே மின் விசிறியில் அந்த பெண்ணை தூக்கிட்டு தற்கொலை செய்வது போல் செட்டப் செய்கிறாரு. அந்த சமயத்தில் எப்படியாவது உயிர் பறிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி போராடுறாங்க. அப்போ அவங்க வாயில் இருந்த துணி கீழே விழுது. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தன்னை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமி என்னை காப்பாற்றுங்கன்னு கத்தி கூச்சலிடுறாங்க. திடீர்னு இந்த சிறுமியுடைய குரலை கேட்டதுமே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் ஓடி வராங்க. அவங்க பார்க்கும்போது சிறுமி மின் விசிறியில் தூக்கிட்ட நிலையில் உயிருக்கு போராடி கொண்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சியான அக்கம் பக்கத்தினர் இந்த செயலை செய்த சதீஷ் மீது கோபம் கொண்டு அவரை அடிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் அந்த சிறுமியையும் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மின் விசிறியில் தொங்கிட்டு இருந்த அந்த சிறுமியை சேலையெல்லாம் அவுத்து அந்த சிறுமியை கீழே இறக்கியிருக்காங்க. ஆனால் அந்த சிறுமி பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்திருக்காங்க. இதனால் உடனடியாக அந்த சிறுமியை தூக்கிட்டு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. இந்த சிறுமியை இவன் ஏதோ செஞ்சுட்டு இந்த சிறுமியை அந்த விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் இவன் இந்த பெண்ணை கொலை செய்ய முயற்சி செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து அவரை சரமாரியாக அடிச்சிருக்காங்க. அந்த இளைஞர்களுடைய அடி தாங்க முடியாமல் சதீஷ் சுருண்டு விழுந்து மயங்கிட்டார். அதே சமயத்தில் அந்த சிறுமியை உடனடியாக மீட்ட அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அங்கு மாணவியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மாணவி ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தேவூர் போலீசார் பாலியல் தொல்லை கொடுத்து இளைஞர்கள் மூலமாக தாக்குதலுக்கு ஆளான சதீஷை மீட்டு சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு அவரை அனுப்பி வச்சிருக்காங்க. அவர் படுகாயமடைந்திருந்ததால் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு மறுபடியும் அவரை அனுப்பி வச்சிருக்காங்க. இதற்கிடையே சிறுமியுடைய பெற்றோர்களும் தேவூர் போலீஸில் புகாரளிச்சிருக்காங்க. அதில் எங்களுடைய மகளை சிறுமி என்றும் பாராமல் சதீஷ் பலாத்காரம் செஞ்சிருக்கானும் பின்னர் அவர் வெளியே சொல்லி விடுவாரோ என பயந்து தாயுடைய சேலையாலேயே கழுத்தை துண்டால் இறுக்கி அவரை கொலை செஞ்சு தூக்கில் தொங்க விட்டுருக்கானும் சொல்லியிருக்காங்க. எனவே அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த புகாரில் தெரிவிச்சிருக்காங்க. இதனிடையே சிறுமியிடம் அத்துமீறியதாக சதீஷை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்ய அவர் மீது வழக்கு பதிவும் செஞ்சுருக்காங்க. இது குறித்து போலீசாரும் விசாரணை நடத்திட்டு வராங்க. மறுபுறம் சிறுமியுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகுதான் அவர் உண்மையிலேயே தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது சதீஷ் அவரை கொலை செய்தாரா அப்படிங்கிறது தெரிய வரும். மருத்துவமனை வாசலில் சதீஷுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லி சிறுமியுடைய தாய் மற்றும் உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுத காட்சிகளை காண்போரையே கதிகலங்க வச்சது. காமக்கொடூரனான சதீஷ் அந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு அவரை துடிக்க கொலை செய்த இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் துயரத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.